புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அரசியல் அப்டேட் நிகழ்ச்சியில 3 முக்கிய அரசியல் செய்திகளை பார்க்க போறோம். மே 4ஆம் தேதி நடக்க போகும் அதிர்ச்சி சம்பவங்கள், மகிழ்ச்சி, அதிர்ச்சி, வேதனை யாருக்கு? லிஸ்ட் ரெடி, ஆபரேஷன் ஸ்டார்ட் அப்படிங்கிறதுதான் ஒரு முக்கிய செய்தியாக இருக்கு. அதிர்ச்சி, மகிழ்ச்சி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாமா? முதல் முறையா நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க, ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கண்டிப்பாக போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுடைய அடுத்தடுத்த உற்சாகத்துக்கும் ஒரு புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவதற்கும் ஒரு துணையாக இருக்கும். நடந்து முடிந்த தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் முடிவுகள் வருகிற மே 4ஆம் தேதி அனைவரும் அந்த தேர்தல் முடிவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த முடிவு யாருக்கு சாதகமாக அமைய போகிறது, அடுத்த முதல்வர் யார் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாக, ஒரு பரபரப்பான செய்தியாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் மக்கள் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும், இவர் தான் அடுத்த முதல்வர் வரணும், இவருக்கு தான் நான் வாக்கு செலுத்தி இருக்கிறேன் அப்படின்னு நமக்கு தெரியாதுங்க. முடிவு அன்னைக்கு தான் மே 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் மக்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்திருப்பார்கள். ஏற்கனவே திமுக தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக ஆட்சியை தொடருவோம் அப்படின்னு அவர் ஒரு சபதம். விட்டு போன ஆட்சியை மீண்டும் கைப்பற்றியே தீர்வோம் அப்படின்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர் ஒரு சபதம். முதல் முறையா கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், யார் இல்லைங்க நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு நான் சாதித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு ஒரு பக்கம் விஜய் அவர்கள் அவருடைய டார்கெட். இப்படி இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாமல் ஒரு மிகப்பெரிய ஒரு தேர்தல் திருவிழாவே நடந்து முடிந்திருக்கு. தேர்தல் முடிவு மே 4ஆம் தேதி. இந்த சட்டமன்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது யாருக்கும் எளிதான தேர்தலாக அமைந்து விடவில்லை, யாருக்கும் சாதகமான தேர்தலாக அமைந்து விடவில்லை அப்படிங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கு. யாருக்குமே ஒரு மெஜாரிட்டி இந்த தேர்தலில் கிடைக்காது அப்படிங்கிறதும் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. மக்களும் அந்த ஒரு தெளிவுல தான் வாக்களித்திருக்கிறார்கள். ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டுமா, இல்ல ஆட்சி தொடரணுமா, இல்ல புதிய கட்சி ஆட்சிக்கு வரணுமா அப்படிங்கிற மூன்று முக்கோண கருத்துக்கள் பின்னணியில மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. லிஸ்ட் ரெடி, ஆபரேஷன் ஸ்டார்ட் அப்படின்னு முதல்ல ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா. ஒருவேளை தொங்கு சட்டசபை அமைது அப்படின்னா தாவேக்காவுக்கு குறிவைக்கும் பாஜக. இப்ப அதாவது திமுக ஒரு 110 இடங்கள்ல வெற்றி பெறாங்க, அதிமுக ஒரு 105 அல்லது 108 இடங்கள்ல வெற்றி பெறாங்க அப்படின்னா இங்க ஒரு மெஜாரிட்டி என்பது வாய்ப்பு இல்லாம ஒரு சூழல் மாறுது. அப்ப தாவேக்கா பக்கம் ஒரு குறிய இப்பவே வைக்கிறாங்க, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாஜக. விஜய் இங்க ஒரு தொங்கு சட்டசபை ஏற்படுது, ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ஒரு பட்சம் ஏற்பட்டால் விஜய்க்கு கிடைக்கக்கூடிய சட்டமன்ற எண்ணிக்கை, அதாவது அவர்களில் எத்தனை வேட்பாளர்கள் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினர்களாக வரப்போகிறார்களோ அந்த எண்ணிக்கையை குறிவைத்து பாஜக ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கு, ஒரு லிஸ்ட் எடுத்துட்டாங்க, தயார் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026 அடுத்த முதல்வர் நான் தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கூட்டணி கட்சி முதல்வர் வேட்பாளர்களும் அவருக்கு உண்டான கனவுகளோட இருக்கிறாங்க. ஆனால் இங்க அவர்களுக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப தற்போது இருக்கக்கூடிய முதல்வர் மு.க.ஸ்டாலினும் சரி, ஏற்கனவே ஆண்ட முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி சரி, அடுத்து நான் தான் முதல்வராக வரப்போறேன்னு கனவு கண்டு கொண்டிருக்கக்கூடிய விஜயும் சரி, எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியான ஒரு சூழலும், ஒரு அதிருப்தியான ஒரு சூழலும், ஒரு பரபரப்பான ஒரு சூழலும், ஒரு குழப்பமான சூழலும் ஏற்பட்டுட்டே இருக்கு. கடந்த 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி புரிந்த அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி புரிந்தாங்க. மாபெரும் இயக்கமாக திமுக அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்குமே ஒரு குழப்பமான, ஒரு சங்கடமான, ஒரு வருத்தமான, வேதனையான ஒரு தேர்தல் தான் அவங்களும் சந்தித்து இருக்கிறார்கள்.
முதல் முறையா களத்துல இறங்கி விஜய் அவர்கள் இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறது. வந்தா ஓகே, வரலன்னா போட பரவாயில்ல அப்படிங்கிற அளவுல கூட விஜய் அவருடைய ஸ்டாண்ட் இருக்கும். ஏன்னா திமுக அதிமுக அப்படி இருக்க முடியாது. நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும், ஆட்சி பிடித்தே ஆக வேண்டும், முதல்வராக ஆக வேண்டும் அப்படிங்கிற கனவு டார்கெட் அவங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனா விஜய்க்கு அப்படி கிடையாது. அடிச்சு தூக்குடா பார்த்தலாம், நம்ம தான் முதல்வர் அப்படிங்கிற பயமறியாமல், அதாவது குழந்தை பயமறியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது போல இவர் வந்தா ஓகே, வரலனாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு டேக்கடிஸ் எடுத்துக்கக்கூடிய சூழல்ல தாவேக்கா இருந்தாலும் இருந்து விடும். ஆனால் இந்த திமுக அதிமுகவுக்கு அப்படி கிடையாது. ஆட்சியை பிடித்தே ஆக வேண்டிய ஒரு டார்கெட். இப்ப நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். ஒருவேளை யாருக்குமே தனி பெரும்பான்மை கிடைக்கவில்லை, தொங்கு சட்டசபை அமையுது அப்படின்னா இன்னொருத்தரோட உதவி தேவைப்படும். அப்ப அந்த இன்னொருத்தரோட உதவி எங்க நாட முடியும் அப்படின்னா, ஒரு பக்கம் அனைத்து கட்சிகளும் திமுகவை எதிர்த்து ஒரு ஓரணியில இல்லை, தனித்தனியாக இருக்கிறார்கள். ஆனால் திமுகவை அனைத்து கட்சிகளும் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலும் கூட தனிப்பெரும்பான்மை திமுக வந்தா ஓகே, வரவில்லை என்றால் அவங்க யாருடைய உதவியும் போய் நாட முடியாத ஒரு சூழல் திமுகவுக்கு இருக்கு. ஆனால் பாஜக என்டிஏ கூட்டணிக்கு அப்படி கிடையாது. இவங்களுடைய டார்கெட் திமுக எதிர்ப்பு தான். அப்ப யாருடைய உதவி இவங்க நாடுவாங்கன்னா, தமிழக வெற்றி கழக விஜயனுடைய உதவியை என்டிஏ எடப்பாடி பழனிசாமி தரப்புல போய் விஜயனுடைய உதவியை நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தனிப்பெரும்பான்மை கிடைக்காமல் தொங்கு சட்டசபை அமைகிற பட்சத்தில் விஜய்க்கு டார்கெட் வச்சிருக்கிறாங்க, லிஸ்டும் தயார் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் அவரை இணைத்து கொண்டு நம்ம ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு உரிமையை கோரணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் அமித்ஷா அவர்கள் மிகப்பெரிய ஒரு தேர்தலுக்கு போன அந்த ரிப்போர்ட் அடிப்படையில அடுத்த காய் நகர்த்தர்கள் மும்புறமாக தீவிரமாக போயிட்டு இருக்கிறதாக கூட தகவல் வருது. இந்த பின்னணியில விஜய் அவர்களுடைய அரசியல் வருகையின் காரணமாக திமுக வாக்குகளும் அதிமுக வாக்குகளும் பிரிச்சுட்டாரு. அவருடைய அரசியல் வருகை இந்த சிறுபான்மை வாக்கு, கிறிஸ்தவர் வாக்குகள், முஸ்லிம் வாக்குகள் எல்லாம் தாவேக்காவுக்கு பெரும்பான்மையா விழுந்திருக்கு. குறிப்பா பெண்கள், அதாவது முதல் முறையா வாக்கு செலுத்தக்கூடிய பெண்கள், இளைஞர்களுடைய வாக்குகள் எல்லாம் தாவேக்காவுக்கு போயிருக்கு. இன்னொரு பக்கம் ஐடி செக்டார்ல வேலை செய்யக்கூடிய அவருடைய வாக்குகள்ல கண்ண முடின்னு விசிலுக்கு போட்டுட்டாங்க அப்படிங்கிற பல்வேறு விமர்சனங்கள் பல யூடியூப் சேனல்கள்ல பத்திரிகையாளர்ங்கிற போர்வையில நிறைய பேர் பேசுறதும் நம்ம பார்த்துருக்கோம். யாருக்கு வாக்களித்தாங்க, அவருடைய உரிமை, அவர்கள் போடுறாங்க அப்படிங்கிற பார்வையில நம்ம கடந்து போகணுமே தவிர அதை விமர்சனமா வைக்கிறதுங்கிறது யாருக்கும் உரிமை இல்லை அப்படிங்கிறதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு. விசில் சின்னம் விஜய் அவர்களை பிடித்திருக்கு, அவருக்கு ஓட்டு போடுற உரிமை அவர்கள் இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, வாக்குகளை பிரித்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் யாருடைய வாக்குகளை பெரும்பான்மை வாக்குகளாக பிரித்திருக்கிறார், அதிகமான வாக்குகளை பிரித்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா இது ஒரு ரெண்டு பக்கமும் டேமேஜ் ஆகத்தான் இருக்கும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் டேமேஜ் ஆகத்தான் இருக்கும். குறிப்பா சென்னையில திமுக கோட்டை என்று சொல்லக்கூடிய சென்னையில தாவேக்கா விசில் அந்த இடத்துல பெரிய வாக்கு சதவீதத்தை பிரித்து இருக்குது. இது 10% வாக்குகளை பிரித்திருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இந்த பின்னணியில தான் மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. விஜயனுடைய அரசியல் வருகையின் காரணமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட கடந்த காலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் தனியார் நிறுவனங்கள் ஒரு கருத்து கணிப்பை வெளிவிடும். அதுல ஒரு 85-90% வாக்கு, அதாவது அந்த கருத்து கணிப்பு என்பது சரியாக இருக்கும், 20% தவறாக போய் முடியும். ஆனாலும் கூட அந்த கருத்து கணிப்பு பின்னணியில அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் ஒரு சரியாக ஒரு 80% 90% நடக்கும். ஆனால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது எந்த கருத்து கணிப்பு நிறுவனங்களும் கருத்துக்களை சரியாக முடிவெடுக்க முடியல அப்படின்னு தத்தளிக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, முதல் முறை வாக்கு செலுத்துறவர்கள் விஜய் இந்த என்ட்ரி, அவருடைய வாக்குகள் மக்களுடைய அந்த இளைஞர்கள், பெண்கள், அதாவது ஐடி செக்டார்ல வேலை செய்யக்கூடிய இவர்களுடைய வாக்குகள்ல கணிசமா விஜய் பக்கம் போயிடுச்சு. அப்ப திமுக பிரிஞ்சுதா அதிமுக பிரிஞ்சுதாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அப்ப இது யாராலையும் கருத்துக்களை சரியாக பிரதிபலிக்க முடியலங்கிறதா நம்மளுடைய பார்வையாக இருக்கு. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுங்கிறது கடந்த 15-16 சட்டமன்ற தேர்தல்களை ஒப்பிட்டு பார்க்கையில் இது ஒரு விசித்திரமான தேர்தல். இது 17வது சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 2026 மே 4ஆம் தேதி என்ன மாதிரியான முடிவு வரும், மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், மக்கள் அதிகப்படியான வாக்குகளை யாருக்கு செலுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் மே 4ஆம் தேதி காத்திருக்கு.
அப்ப இந்த அதிர்ச்சிகரமான தகவல், வேதனையான தகவல், குழப்பமான தகவல்கள் யாருக்கு போய் முடியும் அப்படிங்கிறது தான் மக்கள் எடுத்திருக்க முடிவுல இருந்து நம்ம மே 4ஆம் தேதி தெரிய வரும். ஆனா லிஸ்ட் ரெடி, ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாஜக. அதாவது விஜய்க்கு ஒரு குறிய வச்சிருக்கிறாங்க. அவருக்கு கிடைக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பொறுத்து அவரை தன் பக்கம் இழுத்து இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபார்முலாவை ஏற்படுத்தி ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு உரிமையை கோருவதற்கு உண்டான பலத்தை நிரூபிக்கணும் அப்படிங்கிறதுல அமித்ஷா எடுத்திருக்கக்கூடிய அந்த சாட்டை சுழற்றி இருக்கிறார். அது சாத்தியமாகுமா இல்ல அதிர்ச்சிக்குரிய தகவலாக மாறுமா அப்படிங்கிறதுதான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் விஜய் அவர்கள் இந்த முறை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைவருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். இது யாராலும் மறுக்க முடியாது. அதாவது அவங்களை தற்கூறி பல்வேறு விமர்சனங்கள் முன்வைத்தாலும் கூட இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் விஜயினுடைய என்ட்ரிங்கிறது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கடந்த 60 ஆண்டுகள் மாறி மாறி ஆட்சி புரிந்த எல்லாருக்குமே ஒரு பயத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார். இது வரலாற்றில் பதியக்கூடிய தகவலாக இருக்கு. இன்னொரு பக்கம் 2006 திமுகவுக்கு அந்த நேரத்தில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 2006 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்கல. ஏன் அப்படின்னா அந்த தேர்தலில் விஜயகாந்தினுடைய அரசியல் வருகையின் காரணமாக திமுகவுக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் போச்சு. அப்படியே இப்ப பாருங்க 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயனுடைய அரசியல் வருகையின் காரணமாக இங்க திமுக அதே மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி விடுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்க பிரதானமாக இருக்கிறது. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வெல்ல போவது யார், ஆட்சி அமைக்க போவது யார், அடுத்த முதல்வர் யார், இது உங்களுக்கு எங்களுக்கு தெரியாதுங்க. மக்கள் என்ன முடிவெடுத்திருக்கிறார்கள், மக்கள் அதிகமான வாக்குகளை யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது யாராலுமே கருத்து கணிப்பில் முந்தி சொல்றோம் சரியா சொல்றோங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அது முடிவாகாது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் மக்கள் யாருக்காக யாரை அடுத்த முதல்வராக அமர்த்தணும், அந்த அரியணையில் முதல்வர் அரியணையில் யாரை அமர்த்த வேண்டும் அப்படிங்கிறது மக்கள் எடுத்திருக்க முடிவு என்பது அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். பொறுத்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் அனைவருக்கும் ஒரு தாக்கத்தையும் ஒரு பயத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாருங்கிறது நிதர்சனமான உண்மையாக இருந்தாலும் கூட தாவேக்கான ஆட்சியை அமைக்க முடியுமா, ஆட்சியை பிடிக்க முடியுமானா 1000 கேள்விகள் இங்கு இருக்கு. திமுக அதிமுக மிகப்பெரிய மாபெரும் இயக்கம். அவர்கள் கடந்த காலங்களில் மாறி மாறி ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அவளுக்கு என்று ஒரு வாக்கு வங்கி இருக்கு. திமுகன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, அதிமுகன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. திமுக சூரியன் சின்னத்துல வாக்களிக்கிறவர்கள் மாற்றி போட மாட்டாங்க. ஏன்னா அவருடைய ஆதரவாளர்கள் கண்ணாமுடின்னு சூரியனை போய் அமைக்கிட்டு வந்துருவாங்க. அதே போல அதிமுகவும் அப்படிதான். இரட்டை இலை சின்னம் எங்க இருக்கு அதை போய் நேரம் மற்ற சின்னம் அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, நேரம் இரட்டை இலை அமைத்துட்டு வந்துருவாங்க. அவர்கள் காலங்காலமாக அந்த கட்சிக்கு ஆதரவுல இருக்கிறவங்க அவர்களை மாற்ற முடியாது. இது ஒரு பக்கம் 50% இப்படி இருக்கும். இன்னொரு புறம் அடங்க போங்க, எத்தனை முறை இவங்களே ஆட்சியில் இருக்கிறாங்க, ஒரு பிரோஜனம் கிடையாதுங்க, இந்த முறை மாத்தி ஓட்டு போடலாங்க அப்படின்னு ஒரு சலிப்புல இருப்பாங்க, ஒரு அதிருப்தியில இருப்பாங்க. அது திமுக காரர்களாக அவங்களும் இருப்பாங்க, அதிமுக காரர்களாக கூட இருப்பாங்க. அவர்களுக்கு ஒரு சலிப்பு ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால 2 முறை இவங்க மாறி மாறி வந்துட்டாங்க, நம்ம இன்னொருத்தருக்கு போட்டுதான் பார்க்கலாமே, எப்படிதான் இருக்குன்னு பார்க்கலாமுங்கிற ஒரு அதிருப்தியில இன்னொரு 25% மக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். இப்ப இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கண்ண முடிவு விஜயை நேசிக்கிறவர்கள், விஜயின் ரசிகர்களாக இருக்கிறவர்கள், அதாவது இளம் முதல் முறை வாக்கு செலுத்துறவர்கள்லாம் அவங்களுக்கு சூரியனும் தெரியாது, இரட்டையிலையும் தெரியாது. அவங்க கண்ண முடின்னு விஜய் சொல்லிட்டாருங்க. அரசியல் என்பது என்னன்னு தெரியாது, அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்காது. எங்களுக்கு ஏங்க அரசியல் புரிதல் இருக்கணும், எங்க தலைவர் சொல்லிட்டான் விசிலுக்கு போட சொல்லி நான் அவங்களுக்காக போடுறேன் அப்படின்னு இன்னொரு ஒரு 20%. இப்படி வாக்குகளை பிரித்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அமைந்திருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் விஜயனுடைய அரசியல் வருகை தான். இப்ப இந்த சூழல்ல யார் அடுத்த முதல்வர் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி ஏற்படுத்தியிருக்கு. அதை முடிவாக சொல்ல முடியாத ஒரு சூழல். மே 4ஆம் தேதி தான் அதற்கு முடிவான பதில் இறுதியான பதிலும் அப்ப கிடைக்கும். இப்ப கருத்து கணிப்புங்கிற பேர்ல இவங்க அவங்க எல்லாம் முடியாது. ஆனால் தொங்கு சட்டசபை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை நம்ம கருத்துகளா சொல்ல முடியும். அதிக பெரும்பான்மை அந்த கட்சி திமுகவுக்கும் கிடைக்காது, அதிமுகவுக்கும் கிடைக்காது. அப்ப விஜய் எத்தனை வாக்குகளை எந்த கட்சியிலிருந்து பிரித்திருக்கிறார், அவருக்கு சாதகமான உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் விஜய்க்கு ஒரு 5லிருந்து 10க்குள்ள கிடைக்கிறார்களா, அப்ப அவர்களை தன் பக்கம் இழுக்கிறதுல அமித்ஷா அவர்கள் போடக்கூடிய அந்த ஆக்ஷன் பவர், இந்த ஆக்ஷன் அதிரடி ஆக்ஷன் எப்படி போய் முடியும்,
விஜய் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்வாரா அப்படிங்கிறதா மிகப்பெரிய ட்விஸ்ட். அதற்கு சாத்தியக்கூறுகளை டெல்லி பாஜக அதி தீவிரமான முயற்சியில இருக்கிறதாக தகவல் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொங்கு சட்டசபை அமைந்தால் சாதகம் யாருக்கு அமையும்? அடுத்த முதல்வர் யார் வந்தால் இந்த தமிழ்நாடு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய முதல்வராக ஆட்சியாக அமையும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.